வணக்கம் நண்பர்களே. பழமை வாய்ந்த அறிவும் நவீன தொழில்நுட்பமும் சங்கமிக்கும் நம்ம அறிவுச்சுடர் ஏஐ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான பயணத்தை தொடங்க போறோம். உலக மக்களுக்கே வழிகாட்டும் உலக பொதுமறையான திருக்குறளை பற்றி தான் நாம பார்க்க போறோம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து த பிரைஸ் ஆஃப் காட் குறள் 1 முதல் 10 வரை அதோட எளிய விளக்கத்தோட பார்க்க போறோம். மாணவர்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கருத்துக்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு உதவும். வாங்க, அறிவை வளர்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் அ என்னும் எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. 2. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழாஅர் எனின். பொருள்: தூய அறிவு வடிவான இறைவனின் திருவடிகளை வணங்காமல் இருப்பாராயின் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன்? பயன் ஏதுமில்லை. 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடியை இடைவிடாமல் நினைப்பவர் இன்ப உலகில் நெடுங்காலம் வாழ்வர். 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் எவ்வித துன்பமும் இல்லை. 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் மெய்யான புகழை விரும்பி வணங்குபவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினைகளும் நல்வினை தீவினை சேர்வதில்லை. 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: ஐம்புலன்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவி அடக்கி வென்றவனின் நெறியில் நின்று வாழ்பவர் நிலையான புகழோடு நெடுங்காலம் வாழ்வர். 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. பொருள்: தனக்கு ஒப்பில்லாத இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள்: அறக்கடலாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவரே அன்றி மற்றவர் பொருள் மற்றும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடப்பது கடினம். 9. கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: 8 வகையான குணங்களை உடைய இறைவனை வணங்காத தலை உணரும் திறனற்ற ஐம்புலன்களைப் போல பயனற்றது. 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இறைவன் அடிசேரா தார். பொருள்: இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவிப் பெருங்கடலை நீந்துவர், சேராதவர் நீந்த முடியாது, பிறவித் துன்பத்தில் உழல்வர். இதோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியோட 10 குறள்களையும் நாம பார்த்துட்டோம். உண்மையான கல்வி என்பது பணிவையும் நல்லொழுக்கத்தையும் தர வேண்டும். இறைவனை அல்லது உயர்ந்த கொள்கைகளை சரணடைவது நம்ம வாழ்க்கையில வர்ற கவலைகளை போக்க உதவும்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம அறிவுச்சுடர் ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் அடுத்த வீடியோவா நாம போடப்போற அதிகாரம் 2 வான் சிறப்பு பத்தின வீடியோ உங்களை வந்து சேரும். இணைந்திருங்கள். கற்போம், வளர்வோம். நன்றி, வணக்கம்.